Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இந்த பாருங்க கணேஷ், நான் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நீங்க சொல்ற மாதிரியே எந்த ஒரு வைஃபுக்கும் ஹஸ்பண்டோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது மாற்றம் இருந்தா அதை நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். அது உண்மைதான். ஆனா அனு மாதிரி ஒரு பொண்ணுக்கு ராஜாராமன் துரோகம் பண்றாங்கிற விஷயம் எதனால கண்டுபிடிக்க முடியல? எதனால? எஸ், நீங்க சொன்ன மாதிரிதான். அந்த அளவுக்கு அனுவோட கண்ணுல மண்ணை வாரி போட்டிருக்காரு அந்த ராஜாராமன். அந்த ஆளோட கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் அந்த செகண்ட் வைஃப் தான் ஹெல்ப்பா இருக்கலாம். மை காட், நீ ஜெனிஃபரை பத்தி எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? ஆமா, அவளேதான். ருக்கு ருக்கு, உனக்கு அந்த ஜெனிஃபரை பத்தி எதுவுமே தெரியாது ருக்கு. இன்ஃபேக்ட் அவளால தான் நம்மளுக்கு அந்த பெங்களூர் யா ஐ நோ. அந்த ராஜாராமனும் இதே நான்சென்ஸ் சொல்லி தான் அவளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. என்ன இவ தான் என் செகண்ட் வைஃப்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசலாமா? ஒரு நிமிஷம் நான் பேசுறது கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா? ருக்கு, அவங்களுக்குள்ள எந்த விதமான தப்பும் நடக்கல. இன்ஃபேக்ட் நான் ராஜாராமன் ஆஃபீஸ்க்கு போன போது கூட ராஜாராம கூடயும் சுந்தரத்தும் கூட ஜெனிஃபரை நான் பார்த்தேன். அண்ட் தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. ரொம்ப அழகா பழகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. சும்மா தேவையில்லாம அந்த வீட்டுக்கு போயிட்டு உன்னோட கற்பனையை வளர்த்திட்டு இருக்க. ஏன் தப்பு? போன் வந்துச்சுன்னு நான் பேசிட்டு இருந்தேன் பாரு. நான் உள்ள வந்திருந்தா உன்கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணிருப்பேன். உன் சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருக்க. என்னோட சந்தோஷத்தையும் கூடவே கெடுத்துட்டு இருக்க. இந்த ஜேர்னியோட இனிமே நீ வீணா கேட்டு இருக்க ருக்கு. ருக்கு, ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ ஒன் அட்வைஸ். சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் வச்சு யாரையும் சந்தேகப்படக்கூடாது. டிரைவர், ஏதாவது சாங் போடுப்பா. அதற்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை தாய் தந்தையாகும். சந்தர்ப்பம் சூழ்நிலை தாய் தந்தையாகும். தானே நம்பாதது சந்தேகம். மானாபிமானம் தன்னை மறைவாகும். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இனிமே நீ எப்போ இப்படியே சிரிச்சிட்டே இருக்கணும். வாங்க டாக்டர். என்னம்மா, சாப்பாடுலாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு டாக்டர். மீனாட்சி, என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க? சாம்பார் சாதம். வெரி குட். சிஸ்டர், முதல் 2 டேப்லெட்டை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. மத்ததெல்லாம் வேண்டாம். ஓகே டாக்டர். ஓகே. இவங்கள பார்க்கும்போதே ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறீங்கன்னு தெரியுது. இந்த அன்பும் அக்கறையும் நிறைஞ்ச கவனிப்பு தான் இவங்களுக்கு தேவை. பாத்துக்குங்கம்மா. சரி டாக்டர். ஏன் டாக்டர், மீனாட்சிய அப்படியே ஆஸ்பத்திரிக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் அழைச்சிட்டு போயிட்டு வரட்டுமா? ஏன்னா ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது அவளுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். தாராளமா கூட்டிகிட்டு போங்கம்மா. அதுவும் அவங்க மனநிலையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி டாக்டர். ஓகே. மீனாட்சி, அப்படியே கொஞ்சம் காலார நடந்துட்டு வரலாம், வரியா? வா, பார்த்து செருப்பு போட்டுக்க. போலாம்.
என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை பாலு, கொஞ்சம் காலார நடக்கட்டுமேன்னு தான் மீனாட்சி வெளியில அழைச்சிட்டு வந்தேன். டாக்டரும் சரின்னு சொன்னாரு. எவ்வளவு நேரம் தான் ரூம்லயே அடைஞ்சு கிடப்பா, அதுவே பெரிய வியாதி. கரெக்ட் தாம்மா. எனக்கு இது தோணாம போச்சு பாத்தீங்களா? அதாம்மா தாய் மனசுங்கிறது. சரி பாலு, நானும் மீனாட்சி அப்படியே. சொல்லுங்கம்மா, நீங்களும் மீனாட்சியும்? ஒன்றும் இல்லை பாலு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். நீ மீனாட்சியை ரூமுக்கு அழைச்சிட்டு போ. சரிம்மா. அதுதான் சொல்ல வந்தேன். கூட்டிட்டு போ. வா மீனாட்சி, ரூமுக்கு போலாம். மீனாட்சி, எப்படி இருக்கீங்க மீனாட்சி? நீ எப்படி இருக்க பல்லவி? ம், இருக்கேன். என்ன பல்லவி, கார்த்தியை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையா? இல்ல, கிட்டத்தட்ட மீனாட்சி மாதிரி தான் என்னோட நிலைமையும். அம்மா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா. சார், இங்க நின்று பேசக்கூடாது, டாக்டர் வந்தா சத்தம் போடுவாரு. ரூம்ல போய் பேசுங்க. சாரி, வாமா பல்லவி, ரூமுக்கு போய் பேசலாம். வா மீனாட்சி வா. வாமா. படுத்துக்கோ மீனாட்சி. இந்தாங்க. உட்காருமா பல்லவி. பரவாயில்ல, இருக்கட்டும். மீனாட்சிக்கு முன்ன விட இப்ப எவ்வளவு தேவலாம் போல இருக்கே. எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொன்னாங்க? இல்ல பல்லவி, டாக்டர் அதை பத்தி இன்னும் ஒண்ணுமே சொல்லல. அம்மா எங்க காணோம்? வந்துருவாங்க, இப்போ வந்துருவாங்க. யாரு? நீங்க அவங்க வீட்ல தங்கி இருக்கிறதா சொன்னீங்களே, அந்த அம்மாவா? ஆமா ஆமா பல்லவி. மீனாட்சிக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆமாம்மா, அவங்க இல்லைன்னா மீனாட்சி இந்த அளவுக்கு குணமா இருக்கவே முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களுக்கு தெய்வம்மா. அவங்கள மீனாட்சிக்கு எப்படிம்மா பிடிக்காம போகும்? ஒரு மூணாவது மனுஷியா இருந்துகிட்டு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அவங்க எங்களுக்கு தான் மூணாவது மனுஷம்மா. ஆனா உனக்கு சொந்த மாமியார். என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல எல்லாருக்குமே செல்ஃபிஷ்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்தவங்கள பத்தி யாருமே கவலைப்படுறதோ இல்ல, அக்கறை எடுத்துக்கிறதோ இல்ல. ஆனா இந்த காலத்துலயும் பெரியவங்க மாறவே இல்ல. அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ற உங்க ஃப்ரெண்டோட அம்மா, அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனப்போ ஒரு அம்மாவை பார்த்தேன். என் பர்ஸ் கீழே விழுந்துருச்சு, அதை கவனிக்காம போயிட்டேன். அவங்க பார்த்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. நான் தான் அதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணேன். துர்க்கை அம்மனுக்கு வார வாரம் நெய் விளக்கு ஏத்துனா உன் எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு ரொம்ப ஆறுதலா பேசினாங்க. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் கார்த்திக் திரும்ப கிடைச்சிருவான்ற நம்பிக்கையே எனக்கு வந்துச்சு. ஓ பல்லவி, பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்றவங்கள விட நம்பிக்கையா 4 வார்த்தை சொல்றவங்க தான் கஷ்டப்படுறவங்களுக்கு எப்பவுமே தேவை. அந்த மாதிரி வார்த்தையை சொல்றவங்கள லைஃப் லாங் நம்ம மறக்க கூடாதுமா. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நானும் அவங்கள லைஃப் லாங் மறக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு தடவை கோயில்ல அவங்கள பார்த்தேன். அவங்க என்கிட்ட பேசாமே போயிட்டாங்க. அப்படியா? ஏன் இப்படி போனாங்க? அந்த அம்மாக்கு காயத்ரியும் தெரியும் போல இருக்கு. நான் பார்த்தப்போ அவங்க காயத்ரியோட பேசிட்டு இருந்தாங்க. காயத்ரி தான் என்னை பத்தி ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. பல்லவி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. காயத்ரி அப்படிப்பட்டவங்க இல்லம்மா. காயத்ரி அப்படிப்பட்டவங்க இல்லனா அந்த அம்மா ஏன் திடீர்னு என்கிட்ட பேசாம போகணும் சொல்லுங்க பாப்போம். முதல் தடவை அவங்கள நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே பார்த்தேன்.
இன்னைக்கும் அவங்க இங்க எங்கேயாவது என் கண்ணில் படாமையா போயிடுவாங்க. நேர்ல பார்த்தா என்ன காரணம்னு கேட்டுடுறேன். குட். அப்படியே படுத்துக்கோங்க. அவங்க தூங்கட்டும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ம் சரி சிஸ்டர். சரி, நான் கிளம்புறேன். எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா. பாத்துக்கங்க, நான் ஓகேம்மா. வரேன். சரிங்க, அந்த அம்மா இங்க எங்கேயாவது வார்டில் இருக்காங்களான்னு ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு நான் கிளம்புறேன். சரிம்மா. ம் எங்கம்மா போயிட்டீங்க? உனக்கு வேண்டியவங்க வந்திருக்கும் போது அவங்களுக்கு வேண்டாதவ நான் இங்க இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? அதான் வெளியில போயிட்டேன். அம்மா உங்களுக்கு பல்லவிய தெரியும். பல்லவி உங்க மருமகங்கிறது அவளை என் மருமகன்னு சொல்லாத பாலு. மருமகன்னா யாரு தெரியுமா? ஒரு வீட்டுக்கு விளக்கேத்த வரவ, அந்த வீட்டை கோயிலா மாத்துறவ, அந்த கோயில்ல தம் புருஷனையும் புருஷனோட அப்பா அம்மாவையும் தெய்வமா நிக்க வச்சு வணங்குறவ, அவதான் மருமக. இப்படிப்பட்ட என் அனுதா எனக்கு ஒரே மருமக. குருவி கூட்ட கலைச்சு போட்ட மாதிரி ஒரு குடும்பத்தையே கலைச்சு போட்டு அந்த குடும்பத்துல உள்ளவங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் நாசமாக்கி அந்த வீட்டு ஆம்பளைய மயக்கி கரையாம் புத்துக்குள்ள பாம்பு குடியேற மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள நுழையிறா பாரு. அவளை மருமகன்னு சொல்ல முடியாது, மனுஷன்னு சொல்ல முடியாது. அவளை போய் ஏன் மருமகன்னு சொல்றியே? அந்த வார்த்தையை கேட்டதும் என் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்தது. அம்மா, என் வார்த்தை உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேம்மா. ஆனா பல்லவி பாம்பு இல்லம்மா, அதை ஒரு நாளைக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா எது சொன்னாலும் அது தன்னோட நல்லத்துக்காக தான் இருக்கும்னு நம்பி எப்பவும் என் முந்தானிய பிடிச்சுக்கிட்டு என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்த என் புள்ள ராஜாராம என்னைக்கு என் முன்னால வந்து இவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னானோ அன்னைக்கு இவளை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. அன்னைக்கு இவ கொடுத்த சாவில தான் அவன் பொம்மையா ஆட ஆரம்பிச்சான். இதுவரைக்கும் அந்த ஆட்டமும் நிக்கல, ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல ஓடுற ஓட்டமும் நிக்கல. இவளால வேதனைப்பட்டு நிக்கிறது நான் ஒருத்தி மட்டுமா? காயத்ரி, ஸ்ரீநிதின்னு எத்தனை பேரு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரிய வரும்போது இவளால அனுபவம்
வாழ்க்கை இழந்து நிக்க போறாடா.